புதுச்சேரி தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ், ஆனால் ஆட்சி செய்ய விடாத சூழ்ச்சிகள் என்னதான் நடந்தது? சிறிது தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஹாய் மினி ஸ்கிரீன் ஓனர்ஸ், ஏதோ எனக்கு தெரிஞ்ச தகவலோட நான் உங்க பசங்களா அட்மிட். சரி வாங்க தொடருவோம். இந்தியா முழுக்க அரசியல் வெப்பம் உச்சத்தில் இருந்த காலம். அந்த நேரத்தில் ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி தேசிய அரசியலுக்கே பெரிய கேள்விக்குறியா மாறிச்சு. தேர்தலில் ஜெயிச்ச அரசாங்கத்துக்கே ஆட்சி செய்ய உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி பெரிய கொஸ்டினே இருந்துச்சு இந்த புதுச்சேரியில். கவர்னர் யாரு, சிஎம் யாரு, மோடி அரசு, கிரண்பேடி, காங்கிரஸ், உண்மையிலே நடந்தது என்னதான்? இது வேற அரசியல் சண்டை இல்ல, மக்கள் வாக்குரிமையை பறிக்கப்பட்ட கதையா பலர் சொன்ன சம்பவம். அசம்பிளி எலெக்ஷன் நாராயணசாமி தலைமையில் ஜூன் 6, 2016 முதல் பிப்ரவரி 22, 2021 வரை காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றியது. அதே சமயம் அப்போதைய ஆளுங்கட்சியான என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு தோல்வியுற்றன. இவங்க எப்படியே கூட்டணி அமைச்சு ஜெயிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. மக்களுக்கு அது இதுன்னு சொல்லி நல்லா எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் செய்வோன்னு. ஆனால் நடந்ததே வேற. இப்போதான் கிரண்பேடின்னு ஒருத்தவங்க என்ட்ரி ஆகிறாங்க. பிஜேபி எலெக்ஷனில் தோத்தாலும் இவங்க மேலே இருக்க ஆட்சியை பயன்படுத்தி கிரண்பேடின்னு ஒருத்தவங்களை இறக்கி விடுறாங்க. இவங்க வேற யாரும் இல்லை, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. இவங்களை துணைநிலை ஆளுநராக புதுச்சேரிக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் நடக்கிற குழப்பம்லாம் வேற மாதிரி போகுது. துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நாராயணசாமி கொண்டு வர ஃபைல்ஸ், அதாவது எந்த ஃபைலாக இருந்தாலும் ஹோல்ட் பண்ணுறாங்க, ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாராயணசாமி குழம்பி போய் இருந்தார். அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ்லாம் அஃபிஷியலாக இவங்களே ஆர்டர் பாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால் நிறைய சலசலப்பு ஏற்பட்டுச்சு காங்கிரஸ் பீரியடில். புதுச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரி, அதனால் சிஎம் என்னதான் மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் அவரால் சுதந்திரமாக எதுவுமே எடுக்க முடியாது. எல்ஜிக்கு தான், அதாவது துணைநிலை ஆளுநர், அவங்களுக்கு மட்டும்தான் அதிக பவர். டெய்லியும் அதனால் அதிகார சண்டை போயிட்டே இருந்துச்சு. புதுச்சேரி அரசியல் முழுக்க இப்படியே ஓடிச்சு. சிஎம் வைக்கிற ஃபைலும் டிலே ஆச்சு, அமைச்சர்கள் வைக்கிற ஃபைலும் டிலே ஆச்சு. இதுக்கு மேலே இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு இலவச அரிசி கொடுத்தாங்க கவர்மெண்ட். அதை கிரண்பேடி வந்ததும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன முக்கிய காரணம் என்னன்னா, இந்த திட்டத்தில் சட்டப்படி லீகல் அப்ரூவல் எதுவுமே சரியாக நடக்கல. கேபினெட் டெசிஷன் பிளஸ் எல்ஜி அப்ரூவல் ப்ராப்பராக ஃபாலோ ஆகலன்னு அவங்க இதை சொல்லி நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க இன்னொன்று சொன்னாங்க. ஆல்ரெடி புதுச்சேரியில் பணம் ரொம்ப பற்றாக்குறையாகுது. இந்த நேரத்தில் அரிசியை மக்களுக்கு போடும்போது நிறைய செலவாகும். அதனால நம்ம அரிசிக்கான காசு என்னாவும் அதை அவங்க அக்கௌண்ட்ல போட்டுடலான்ட்டு கிரண்பேடி ஒரு முடிவு எடுத்தாங்க. இதுக்கு நாராயணசாமி பெரிதும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா மக்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் ரேஷன் கார்டில் வாங்கணும்னு தான் நம்ம அறிவிப்பு சொல்லியிருக்கோம். இதுதான் நல்லதும் கூட. ஆனால் இவங்க இந்த மாதிரி சொல்றதுனால நாராயணசாமி ரொம்பவும் கடுப்பாகிறாரு. சிஎம்மும் கவர்னரும் மோதல் இப்படியே போயிட்டே இருக்கிறதுனால பாண்டிச்சேரியில் மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியலன்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து யோசிச்சு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம்ல லிக்கர் பாலிசி பிளாக் ஆச்சு. சிஎம் டெசிஷன் எல்லாமே ஓவர் ரைட் பண்ணாங்க. சிஎம் ஆஃபீஸுக்கு பவர் இல்லாத மாதிரி சிச்சுவேஷனே கிரியேட் ஆயிடுச்சு. நாராயணசாமி ஓப்பனாகவே சொன்னாரு, எல்ஜி இஸ் ரன்னிங் பேரலல் டு கவர்மெண்ட். அப்படின்னா எல்ஜி கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க. இப்படி சொன்ன உடனே கவர்மெண்ட்டுக்கு எல்ஜி என்ன சொல்றாங்கன்னா, நான் எல்லாத்தையும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் எல்லாமே நான் பண்றேன்னு சொல்லிட்டு முடிச்சாங்க. இப்படியே போயிட்டு தான் சரி வரான்னு சொல்லிட்டு நாராயணசாமி என்ன பண்ணிட்டாரு, கவர்னர் ஆஃபீஸ், அதாவது ராஜ்நிவாஸ் எதிர்க்க உட்காந்து தர்ணா பண்ண ஆரம்பிச்சார். இவர் கூட இருக்கிற மினிஸ்டர் எல்லாமே தர்ணாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க டிஎம்கே தலைவர் ஸ்டாலினும் நேரில் ஆதரவு தெரிவிச்சாரு. அப்புறம் டெல்லி சிஎம் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் நேரில் ஆதரவு தெரிவிச்சாரு. அப்போ இவங்க என்ன சொல்லி முழக்கம் போட்டாங்கன்னா, பீப்புள் எலெக்டட் அஸ், தென் வை இஸ் எல்ஜி ஸ்டாப்பிங் கவர்னன்ஸ்? இதுக்கு கிரண்பேடி ரெஸ்பான்ஸ் தான் ஹைலைட். ஐ எம் ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூஷன்ஸ்னு முடிச்சிட்டாங்க. இப்பதான் மோடி கவர்மெண்ட் பேர் ஓப்பனா வெளியில வருது. புதுச்சேரி ஒரு காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற மாநிலம். ஆனா இங்க கவர்னரா இருக்கிறவர் கிரண்பேடி, அதாவது கிரண்பேடி பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமான நபர்னு சொல்லப்படுறாங்க. குற்றச்சாட்டு என்னன்னா, மத்திய அரசு கவர்னரை பயன்படுத்தி மாநில அரசின் அதிகாரங்களில் தலையிட்டு மாநில அரசை சீர்குலைக்கிறது. இந்த மாதிரி தலையிட்டால் என்ன சொல்றது, ஒரு ரைஸ் இலவசமாக கொடுக்க முடியல, மக்களுக்கு நலத்திட்டம் ஃபைல் அப்ரூவல் டிலே பண்றாங்க, கேபினெட் டிசிஷன்களை கவர்னர் ஹோல்டு பண்றாங்க, சிஎம் நாராயணசாமி கவர்மெண்ட் எடுத்த முடிவுகளுக்கு கவர்னர் ஆஃபீஸ்ல இருந்து தடை மேல தடை போடுறாங்க. இதனால சாதாரண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ இல்ல, இது சென்ட்ரல் ஸ்டேட் பவர் மிஸ்யூஸ்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டுறாங்க. காங்கிரஸ் சைடில் என்ன வாதம் வச்சாங்கன்னா, பிஜேபி டைரக்டா புதுச்சேரியில் ஆட்சி நடத்த முடியலன்ட்டு கவர்னர் மூலமா காங்கிரஸ் அரசை வேலை செய்ய விடாம இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் பண்றாங்கன்னு மோடி மேல நாராயணசாமி பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்படி குற்றச்சாட்டு வைக்கும்போது மத்திய அரசு பதில் சொல்லல. இதனால மோடி அரசு என்ன சொல்றாங்கன்னா, கவர்னர் சட்டப்படி தான் செயல்படுறாரு, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான எந்த முடிவையும் அனுமதிக்க முடியாது, அதனால கிரண்பேடி அப்படி செய்யறாரு இப்படின்னு சொல்றாங்க. இது இப்படியே போக 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 என்ன ஆச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட்டு கேஸா போகுது. கவர்னர் தொடர்ந்து கேபினெட் டிசிஷன்களை டிலே பண்றது, எலெக்டட் கவர்மெண்ட், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுல தலையிடுவது, இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸா போனாங்க. முக்கிய கேள்வி என்னன்னா, கவர்னருக்கு எவ்வளவு அதிகாரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முடிவுகளை பிளாக் பண்ணலாமா? இந்த கேஸ்ல கவர்னர் அத்தாரிட்டி விசஸ் மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு, இதுல எது கரெக்டானதுன்னு கோர்ட்டு முடிவு எடுக்கணும். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் டிபேட்டே நடக்குது. இதனால இந்த மாதிரி பேசப்படுற டிபேட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனை இந்தியாவில் இருக்கிற யூனியன் டெரிட்டரி எல்லா ஊர்லயுமே நடக்குது. கவர்னரை வச்சு மாநில அரசுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம், அதாவது அந்த ஆட்சியை சீர்குலைக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஆனா கவர்னரை பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இதனால கவர்னர் விசஸ் எலெக்டட் கவர்மெண்ட் நேஷனல் இஷ்யூ பெருசா போச்சு.
அப்புறம் இன்னொரு பிரச்சனையும் சொல்கிறாங்க, இது புதுச்சேரியில் மட்டும் இல்லை, இதே மாதிரி டெல்லி, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, கேரளா எல்லா இடத்துலையும் நடக்க ஆரம்பிச்சது. அதனால மீடியாவும் எக்ஸ்பர்ட்ஸும் சொன்னது என்னன்னா, இது தனி மாநில பிரச்சனை இல்லை, இது கவர்னர் விசஸ் எலெக்டட் கவர்மெண்ட்னு நேஷனல் இஷ்யூவா பெருசாக்குறாங்க. மக்கள் கேள்வி என்னன்னா, ஓட்டு போட்டு எலெக்ஷன்ல சிஎம் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு பவரா இல்ல அப்பாயின்ட் பண்ண கவர்னருக்கு பவரா? இந்த கேள்வி இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கோர், அதாவது டெமோக்ரஸியே கொஸ்டின் பண்ற மாதிரி ஆச்சு. இதெல்லாம் பெருசா நோட்டீஸ் பண்ண சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, எல்ஜி இஸ் நாட் சுப்பீரியர் டு சிஎம், எலெக்டட் கவர்மெண்ட் ஹஸ் பவர், எல்ஜி ஷுட் நாட் இன்டர்ஃபேஸ் டெய்லி கவர்னன்ஸ். ஆனா கிரவுண்ட்ல இது சேஞ்ச் ஆக ரொம்ப நாள் எடுத்தது. இதெல்லாம் மக்கள் வந்து எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, நான் ஓட்டு போட்டு ஒரு சிஎம் உருவாக்குறேன், ஆனா அந்த சிஎம்க்கு எந்த பவருமே இல்லை, இப்போ நான் ஏன் ஓட்டு போட்டேன், இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பொலிட்டிக்கலா எல்லார் மேலேயும் ப்ரெஷர் வந்து எம்எல்ஏ எல்லாம் ரிசைனேஷன் பண்ணாங்க. 2021 காங்கிரஸ் கவர்மெண்ட்டே அப்படியே ஃபால் டவுன் ஆச்சு. எதுக்கு ஆட்சி திடீர்னு கலைச்சாங்கன்னு மக்கள் கேட்டாங்க. எலெக்ஷன் இல்லை, மக்கள் ஓட்டு மாத்தல, ஆனா கவர்மெண்ட் ஃபால் டவுன் ஆச்சு. இதெல்லாம் நார்மல் பீப்புளால சுத்தமா ஏத்துக்க முடியல. நாராயணசாமி முயற்சி பண்ணாரு, ஆனா அவரை சரியா வேலை செய்ய விடல, சிஎம் பவர்லெஸ்ஸா ஆக்கிட்டாரு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இப்படியே பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் என்ன பேசினாங்கன்னா, எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்த முடியல, பார்ட்டியை ஸ்ட்ராங்கா நடத்தல, டெல்லி காங்கிரஸ் சப்போர்ட் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு அப்படின்னு பேசிட்டாங்க. அப்புறம் இன்னும் சில மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ரகிள் இருந்தாலும் லீடர்ஷிப்பை ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் டீ கடை, பஸ் ஸ்டாப், சோஷியல் மீடியாலாம் காமனா இதை பத்தி தான் பேச்சு. டைரக்டா எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாம பிளாக் டோர் வழியா போலீஸ் அரசியல் பண்றாங்கன்னு இன்னும் சில பேசினாங்க. கவர்னரை வச்சுட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கவுத்துட்டாங்க இப்படின்னு சில பேசினாங்க. இன்னும் சீரியஸா திங்க் பண்ணுவாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஓட்டு போட்டு எலெக்ஷன் பண்ண கவர்மெண்ட்டை இப்படி ஈஸியா கலைக்க முடியுமா? இது புதுச்சேரி ப்ராப்ளம் மட்டும் இல்ல, இந்தியன் டெமோக்ரஸிக்கு டேஞ்சர் சைன்னு பேசினாங்க. அப்புறம் என்ன, 2021 எலெக்ஷன் வந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலன்னு மக்கள் இவங்க மேல கோவமா இருந்தாங்க. அதனால ஓட்டு அப்படியே ஆப்போசிட்டா போட்டாங்க. அப்படி ஆப்போசிட்டா போட்டு ஜெயிச்சவங்க தான் என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி கூட்டணி. அப்புறம் என்ன, இவங்க நினைச்ச மாதிரியே ஆட்சி அவங்க கையில வந்துச்சு. அப்புறம் கவர்னரா தமிழிசை சவுந்தரராஜன் வந்தாங்க. காங்கிரஸ் பேர்ல எதெல்லாம் தடுத்து வச்சிருந்தாங்களோ அந்த ஃபைல்லாம் மூவ் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா அப்படியே பண்ணாங்க. எல்லா ப்ராஜெக்ட்டும் அப்ரூவல் கொடுத்தாங்க. இதுல என்னன்னா, கிரண்பேடி வந்து இலவசமா அரிசி போட்டா இதனால நிறைய செலவாகுது, பாண்டிச்சேரிக்கு இதனால மானிய பற்றாக்குறை நடக்குதுன்னு பெரிய இஷ்யூ ஆகினாங்க. ஆனா இவங்க வந்ததும் இந்த இலவச அரிசி ரேஷன்ல போட சொன்னாங்க. இப்ப இதுல இங்கேருந்து மாநில அரசுக்கு எப்படி நிதி பற்றாக்குறை சேவ் ஆச்சுன்னு எனக்கு புரியல. ஆனா இப்படிதான் நடந்துச்சு. இப்படின்னு நீங்களே பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் பில்ல தடுக்கிற மாதிரி தடுத்து ஆட்சியை கவுத்து இப்ப இவங்க அதை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆட்சி நடத்துறாங்க. ஆனாலும் இன்னும் நிறையவே பெட்டராகவே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வேலை வாய்ப்பு ரங்கசாமியை உருவாக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் வேலையில சேர்ந்தாங்க. அரசு வேலையில எப்படி எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. வேலை கொடுத்தாலும் எதுவும் வந்து சைட்ல காசு வாங்கிட்டு வேலை வைக்க கூடாதுன்னு ரங்கசாமி ரொம்ப உறுதியா இருந்தார். இதனால எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுமே முறையா இப்படிதான் நடக்கணும், அப்படிதான் நடந்துச்சு. எந்த இதுவுமே தப்பா காசு கொடுத்து வைக்காம எக்ஸாம் எழுதினவங்க மட்டும்தான் பாஸ், அவங்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை அப்படின்னு ரங்கசாமி உறுதியா இருந்தார். இதுல என்னன்னா, காங்கிரஸ் பில்ல எதெல்லாம் மக்களுக்கு நடக்கலையோ அதெல்லாம் ரங்கசாமி பீரியட்ல டபுளா நடந்துச்சு. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அரசியல்லாம் இப்படிதான் இருக்குமோன்னு பாண்டிச்சேரி மக்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆச்சு. ஏன், இன்னும் நான் கூட இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் அதை புரிஞ்சிக்க முடியல, என்னால் இதை ஏற்றுக்க முடியல. இதுதான் அரசியல் போல், இப்படி தான் இருக்கும் போல். இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு லேட்டாக தான் ஆகும். ஆனால் என்ன பண்ணுறது, அப்படியே யோசிச்சு 2026 அரசியலில் எலெக்ஷனே வந்துட்டு, இதில் இன்னும் டேட் அறிவிக்கல, எப்போ எலெக்ஷனு சொன்னோடனே பார்க்கலாம் அதில் என்ன நடக்குதுன்ட்டு. அவ்வளோதாங்க, இப்போதைக்கு இந்த கதை முடிச்சிக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் கொடுங்க, வேறு எதுவும் வேணாம். நன்றி.